ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலத்தி சமையல். டுடே ஸ்பெஷல் மரவள்ளிக்கிழங்கு மசால் வடை. வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். வரமிளகாய், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கடலப்பருப்பு, மரவள்ளிக்கிழங்கு. வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆமாம், மரவள்ளிக்கிழங்கு இந்தமாரி கழுவிட்டு க்ளீன் பண்ணலாமா. இந்த மாதிரி ரோஸ் கலரில் இருக்கிற கிழங்கு வாங்குங்கம்மா. மரவள்ளி கிழங்குல ரொம்ப நல்லாயிருக்கும், மாவு போல் இருக்கும். கொஞ்சம் வெள்ளை பட்டையில் இருக்கிறது இருந்தால் சீக்கிரம் வெந்து வராது. அதில் பால் சத்தும் இருக்காது ரொம்ப. இதில் நல்ல பால் சத்து இருக்கும். ஏன்னா இந்த பாருங்களேன், நல்ல ரோஸ் கலரில் இது பாருங்கள் பட்டை. அப்படி உரிச்சா அப்படியே ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி கிழங்கு வாங்கி செய்யுங்கம்மா. இந்த மாதிரி நார் எடுத்துகிட்டு செய்யுங்கம்மா. இந்த நாரோடு சாப்பிடக்கூடாது, இது லூஸ் மோஷன் ஆகும். இந்த மாதிரி நாரை எடுத்துருங்க. இந்த பாருங்க எப்படி சீவி வச்சுக்கிறேன் பாருங்க. நல்லா திருவுலாக இது பாருங்க. இந்த மாதிரி சீவி வச்சுக்கலாம். நான் மிளகா பொடிலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாமா. இப்போ இந்த கிழங்கு போட்டுக்கலாம். வாங்கம்மா, மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வாங்கம்மா, இந்த மாதிரி அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணி விடக்கூடாதும்மா. வாங்கம்மா, கடலப்பருப்பு போட்டுக்கலாம். 300 பருப்பு ஊற வச்சோம்மா. 300 கிராம் பருப்பு. ஒரு 1.5 மணி நேரம் ஊறினது பருப்புமா. தேவையான கல் உப்பு போட்டுக்கலாமா. வாங்கம்மா, கடலப்பருப்பு அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்கம்மா. மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம்மா. இது சின்ன வெங்காயம்மா, ஒரு 100 கிராம் அரிஞ்சு வச்சிருப்போம் ஒடிசா. இது பெரிய வெங்காயம் 1. கொஞ்சம் இஞ்சி நெசுக்கி வச்சுக்கிறோம்மா. பச்சை மிளகா ஒரு 3 பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். பூண்டு ஒரு 4 பல்லு நெசுக்கி வச்சுக்கிறோம்மா. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாமா. பாருங்கம்மா, நல்லா வெந்துடுச்சு, சவுந்துடுச்சு. எண்ணெயோட சலசலப்புலாம் குறைஞ்சிச்சு பாருங்க. எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மரவள்ளிக்கிழங்கு வடை மசாலோட எங்கள் மாமியார் செய்வாங்கம்மா. ரொம்ப இதை மசாலோட செய்வாங்க, இனிப்பில் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. நல்லா வாசனை மணக்குது வீடே. அந்த வடை வாசனை, மசாலோட வாசனை.